அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகின்ற அகழ்வரிகள் 17-18. அகழ்வரி: ஏறா நிலைமிசை ஏற்றி என்றெனைக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி. அதற்கான விளக்கம்: தமது 12ஆம் வயதில் தவ வாழ்க்கை ஆரம்பித்த வள்ளலார் பூதநிலை கடந்து நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம் முதலிய அனுபவங்களை ஒவ்வொன்றாக அடைந்து முடிவாக சுத்த சிவநிலை அனுபவத்தையும் பெற்று கடவுளுக்கு என்னென்ன குணங்கள், வல்லபம், தன்மை முதலியன உண்டோ அவை அனைத்தும் அவர் பெற்று கடவுளாகவே விளங்குகின்றார். தூல தேகமாக இருந்த அவரது தேகம் சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக மாறியது. இதுவரை யாரும் அடைந்தறியாத அனுபவங்களை அவர் அடைந்தார். பிரம்மர்கள், நாரணர்கள், ருத்திரர்கள் மற்றவர்கள் யாரும் அடையாத அனுபவத்தை வள்ளலார் அடைந்தார். அதுக்கு சான்று: ருத்திரர்கள் 1 கோடி, நாரணர் பல்கோடி, ஒரு பிரம்மர் பல கோடி, இந்திரர் பல கோடி, பெருத்த மற்ற தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்த கோடி ஆங்காங்கே கூடி திருத்தமுறு திருச்சபையின் படிப்புறத்தே நின்று தேங்குகின்றார் நடங்காணும் சிந்தையராய். அந்தோ வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவந்தான் பெரிதே. தான் அடைந்த பூரண நிலை அனுபவத்தால் மன நிறைவடைந்த வள்ளலார் பூரிப்படைந்து, என்னிடம் இருந்து துன்பத்தை கழற்றி எறிந்து விட்டேன், கவலையை ஒழித்து விட்டேன், பிறவி என்ற சட்டத்தை கிழித்து எறிந்து விட்டேன், தூக்கத்தை துறந்து விட்டேன், சாவையும் நோவையும் தவிர்ந்து விட்டேன், இறைவனின் செல்வ பிள்ளை ஆகினேன், எனக்கு இது போதும் என்று ஆழ்ந்த இக்களிப்பில் துள்ளுகின்றார். கட்டமும் கலன்றேன், கவலை விட்டொழிந்தேன், கலக்கமும் தீர்ந்தனன், பிறவி சட்டமும் கிழித்தேன், தூக்கமும் துறந்தேன், சாவையும் நோவையும் தவிர்ந்தேன், சிட்டமும் அடைந்தேன், சிற்சபை உடையான் செல்வ மெய்ப்பிள்ளை என்று ஓர் பேர் பட்டமும் தரித்தேன், எனக்கு இது போதும் பண்ணியதவும் பலித்ததுவே. என்னைப்போல் நோவாது நோன்பு கும்பிட்டவரும் சாவவரும் என்னைப்போல் அடைந்தவரும் இறைவனே நின் பேரருளை என்போல் பெற்றவரும் எவ்வுலகில் யாருளர் நீ சற்றே அறை என்று இறைவனை வள்ளலார் கேட்கின்றார். நோவாது நோன்பு என்னைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவவரும் என்னைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என்போல பெற்றவரும் எவ்வுலகில் யாருளர் நீ சற்றே அறை. இறைவனை இவ்வினாவிற்கு விடை அளித்திருக்கின்றான். உன்னைத் தவிர உலகில் வேறு யாரும் தகுதியானவன் எனக்கில்லை. ஆதலினால் எல்லாம் வல்ல சித்துக்களை உனக்களித்தேன் என்று வள்ளலாரிடம் இறைவன் கூறினான். எல்லாம் வல்ல சித்து எனக்களித்து எனக்கு உன்னை அல்லாது இளையனும் அருட்பெருஞ்சோதி. இதுவரை யாரும் அடையாத அனுபவ நிலைக்கு வள்ளலார் ஏறி அடைந்தார் என்று கூறினால் மட்டும் விளக்கம் முழுமையடையாது. மனிதராய் தோன்றி கடவுள் மயமானவர் வள்ளலார். தான் பெற்ற அந்த பேற்றை இந்த வரியில் வள்ளலார் விளக்குகின்றார். இதுவரும் யாரும் ஏறி அறியாத அனுபவ நிலைக்கு என்னை ஏற்றி எந்தெனக்கு 36 தத்துவங்கள் நிலையை விளக்கிவித்து அருளிய அருட்பெருஞ்சோதி. 6 என்பது 6 × 6 36 என்றால் தத்துவங்கள் 36. 6 என்றால் வழி அல்லது மார்க்கம் என்றும் பொருள். 6 என்பது வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், யோகாந்தம், நாதாந்தம், கலாந்தம் என அந்தங்கள் என்றால் அவைகளின் மார்க்கம் இன்னதென்ன எனக்கு அறிவித்த அருட்பெருஞ்சோதி எனவும் பொருள் கொள்ளலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம்.
ராமலிங்க அபயம். ராமலிங்கா அபயம்.